ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, பாப்பா வந்து இப்போ சம்மர் வெக்கேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு. ஜூன் மந்த் வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ எப்போவுமே இயர்லி வந்து அவங்களுக்கு ஸ்கூல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து டிமார்ட்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த கவரை பார்த்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆக்சுவலா டிமார்ட்ல வந்து என்ன அப்படின்னா, கவருக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி ஷாப்பிங் போறேன் அப்படின்னா இந்த கவர்ஸ் எல்லாம் நான் தூக்கி போடாம எடுத்து வச்சிருப்பேன் செல்ஃப்ல மடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ சரவணா ஸ்டோர்ல நாங்க சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த கவர் எடுத்து வச்சிருந்தேன். அது இப்போ டிமார்ட் ஷாப்பிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ பாப்பாக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் டிலே பண்ணாம பார்த்தலாம். சேட்டைக்காரி இருக்கா பாத்தீங்களா, இவளுக்கு வந்து என்னன்னா அவளோட திங்ஸ் அவ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாளாம். அதனால என் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கா. நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாத, நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா. சரி, இப்போ என்னன்னா வாங்கணும், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஸ்கூல் நீட்ஸுக்குன்னு பார்த்தலாம். சில திங்ஸ் வந்து இன்னும் வாங்கல. அது வந்து என்னன்னா, நாங்க இங்க ரெகுலரா சில ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால யூனிஃபார்ம் ஆல்ரெடி நாங்க ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணி அதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம இன்னும் வாங்கலுங்க, ஷூ, சாக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நாங்க வந்து இன்னும் வாங்கல. அதுக்கப்புறம் ஆக்சுவலா மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 1 or 2 ஐட்டம்ஸ், அதிகபட்சம் ஒரு 3 ஐட்டம்ஸ் தான் வெளியே ஷாப் பண்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நாங்க பர்ச்சேசிங் வந்து முடிச்சுட்டோம் அவங்களுக்கு. ஸோ இப்போ 1 by 1 என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நாங்க உங்களுக்கு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அம்மா பாக்ஸ் காட்டுட்டுமா? ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்கூல் பாக்ஸ். பாப்பாக்கு வந்து யூனிகார்ன் தீம் பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்க வந்து யூனிகார்ன் தீம்ல வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பஸ்ஸா ட்ரெயினா? ஆமா, எதிரே பஸ் இருக்கு. என்னப்பா வேணுமா? டாய் 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 இதற்கு தர பெரியமா தர சுஜன்ராஜ். ஸோ இதுல வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் சின்னதா, வெளியே ஒரு கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட், மொத்தம் 3 இருக்கு. ரேட் காமிச்சிடறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 189 rupees. ஷார்ப்னர் நமக்கு ஏத்தி முடிச்சோனே வேற தம்பி கிட்ட கொடுக்கலாம். இந்தம்மா இந்தம்மா புடிச்சுக்கோ. சோ இது யூனிகார்ன் தீம் அவங்களுக்கு பிடிக்கும், பிளஸ் பிங்க் கலர் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால நாங்க வாங்கியிருந்தோம். சோ அதான் ஸ்கூல் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து இது ஒரு டாய்ஸ். ஆக்சுவலா இந்த டாய் வந்து யாருக்குன்னா இவருக்கு தான் வந்து வாங்கியிருக்கோம் டாய்ஸ். ஸோ அவங்க அக்கா வந்து தம்பிக்காக பார்த்து செலக்ட் பண்ண டாய். இதோட ப்ரைஸ் என்னன்னா 199. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 199. ஸோ இருங்க, சார் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, நம்ம முதல்ல அவருக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். ஸோ பிரிச்சாச்சு. என்னப்பா வேணும் உனக்கு? வாங்கிக்கோங்க. இந்தா வாயில எல்லாத்தையும் வாயில வச்சிடணும். ஆமா, அது நான் அங்கேயே பார்த்தேன். அது வந்து மாறும். குவீன், அது குவீன் தீம் வந்து குவீன். ஆமா, திங்க் லைக் குவீன்னு வரும், இன்னொன்னு வந்து குவீன்னு வரும். சோ அது ஒரு இது, அவங்க ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்டா வாங்குவாங்க. ஆமா, இவங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு டிஃபன் பாக்ஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை. இது வந்து அதோட காம்போ தான். இதோட காம்போ தான் அது. இது வந்து சைட் டிஷ் ஏதாச்சும் வச்சுக்கிறது. அதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு கிடையாது. ஸோ ஆக்சுவலா இதை நான் காமிச்சிடுறேன். அது கொஞ்சம் முன்னாடியே இருக்கு, இது காமிச்சிடுறேன். இது வந்து ஸ்கூல் நீட்ஸ் இல்லை. ஆக்சுவலா இது வந்து எங்களுக்காக வாங்கினது. இது வந்து பிளாங்கெட்.
என்னங்க சம்மர்ல போய் பிளாங்கெட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆக்சுவலா நான் போனேன் பிளாங்கெட் வாங்கலாம் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல எப்படின்னா எல்லாருமே என் சிஸ்டர் ஹஸ்பண்ட், நானு, என் ஹஸ்பண்ட், என் பாப்பா இன்க்ளூடிங் இவர் முதற்கொண்டு ஏசி இல்லாம தூங்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எப்படின்னா ஏசியா நல்லா ஜில்லுன்னு வச்சிருவாங்க. அப்புறம் குளிருதுன்பாங்க. அப்புறம் என்ன மாதிரி டைப்னா ஏசிய ஃபுல்லா வச்சுட்டு நல்லா இழுத்து போத்திட்டு வந்து தூங்குற ஆளுங்க. அதனால பிளாங்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளாங்கெட் வாங்கியிருந்தேன். இது ஒண்ணு. ஆக்சுவலா இதோட ரேட் வந்து இதோ இருக்கு 799. டிமார்ட் பிரைஸ் வந்து 799. இது ஒரு பிளாங்கெட் வாங்கினாங்க. குவாலிட்டி எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. பட் ரெகுலரா யூஸ் பண்ணும் போதுதான் வந்து அது என்னன்றது வந்து எக்ஸாக்டா தெரியும். நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொடுக்குறேன். இது வந்து நான் சாப்பிட்டல பிளேட் யூனிகார்ன். இது யூனிகார்னா? ஆமா நான் இப்பதான் அதுலயும் பிங்க் தீம் பாருங்க. பிங்க். இங்க பாருங்க. இவர் என்ன வாங்குவாரு? டார்க் கிரீன் பிடிக்கும். யாருக்கு? உங்களுக்கு டார்க் கிரீன் பிடிக்குமா? இது வந்து பிளேட். ஆமா ஆக்சுவலா இந்த பிளேட் வந்து இவ கேட்டோன்னா நானும் ஓகேன்னு சொன்னேன். பட் யூனிகார்ன் இருந்ததை நானுமே பார்க்கல. எதுக்கு அப்படின்னா இது வந்து 79. ஆக்சுவலா இந்த பிளேட்டோட கான்செப்ட் என்னன்னா இங்க ஏதாச்சும் இந்த பேபி இதுல ஏதாச்சும் வச்சுக்கலாம். இங்க வந்து ஏதாச்சும் சைட் டிஷ் வச்சுக்கலாம். பொரியல் வச்சுக்கலாமா? ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நான் சொல்ற ஒரிஜினல் ஃபேக்ட். இவங்களுக்கும் இவங்க சித்திக்கு என்ன வேலைன்னா என்னதான் வீட்டுல விதவிதமான டிஷ் இருந்தாலும் 2 பேரும் மிளகா பொடி வச்சு நல்லா திம்பாங்க. தோசைக்கு இட்லிக்கு 2 பேருமே சரி மிளகா பொடி பைத்தியங்க. சோ அந்த மிளகா பொடியை வந்து இங்க வச்சுக்கிறதுக்காக ஒரு கான்செப்ட். இன்னொன்னு வந்து என்னன்னா என் தங்கச்சி என்ன பண்ணுவானா இவ சாப்பிட மாட்டேங்கிறான்றதுக்காக இவளுக்கு விதவிதமா அந்த ஷேப்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல செஞ்சு தருவா. இந்த ஒரு மாதிரி ஸ்மைலி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணி குடுக்கலன்றதுக்காக டைம் எடுத்து உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருப்பா. இப்படி கொடுத்தா குழந்தை சாப்பிடுவா. ஏதோ கலராலாம் செய்வா. இதை செஞ்சா சாப்பிடுவா, அதை செஞ்சா சாப்பிடுவான்ட்டு. என்னம்மா உனக்கு தரலையா? ஆமா உனக்கு தரலையா? அம்மா வடிச்சிடலாமா? அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தருவா. சோ அவ என்ன பண்ணுவா அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து என்னென்னமோ வச்சு கொடுப்பாங்க. அதுக்காக சரி அதனால சித்தி எனக்கு இதெல்லாம் பண்ணுவா, இதை வாங்கி கொடுன்னு கடையில கேட்டா. சோ அதனால அவளுக்காக வாங்கி கொடுத்தேன். இது எதுக்குப்பா? இது பெரியப்பாக்கு. இது வந்து என் ஹஸ்பண்ட்காக வந்து சாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஆங்கிள் லென்த்ன்னு நினைக்கிறேன். ஆங்கிள் தான். ஆங்கிள் சாக்ஸ் என் ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன். இது எதுக்கு பேபி உனக்கு? இது வந்து என்னோட யூனிகார்ன் வாட்டர் பாட்டில். அதுவும் யூனிகார்ன் பிங்க் தீம். எல்லாம் யூனிகார்ன் எல்லாம் பிங்க் தீம். யூனிகார்ன் ரேட் ஜாஸ்திங்க. இது 249. நான் இந்த தடவை இதை எடுத்தப்ப ஏன் ஓகே சொன்னானே யூனிகார்ன் பிங்க். சந்தியா வந்து இந்த மாதிரி கேட்டா உள்ள வந்து கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி வாங்கிட்டு வா பாப்பாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால கொஞ்சம் ஸ்டீல் டைப். இது நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆமா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து அவ இப்படியே குடிப்பா. இந்த மாதிரி வாங்கிட்டு வா. அந்த உள்ள ஒரு ஸ்ட்ரிப் வரும்ல, ஒரு இது வந்து வரும்ல ஸ்ட்ரா, அந்த இது வந்து வேண்டாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வராத பாப்பாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அதனால ஆனா இவதான் சூஸ் பண்ணா. நான் இப்பதான் தூக்கி குடிப்பேன். தூக்கி குடிக்கிறதுக்கு இது வந்து எக்ஸாம் பேடு டிரான்ஸ்பரண்ட்ல வாங்கியாச்சு. 99 rupees. இது வந்து பென்சில். உன்னோட ரேட் வந்து என்னன்னே தெரியலையே. இதுல எம்ஆர்பி வந்து 58 இருக்கு. இந்தப்பா இதோட எம்ஆர்பி வந்து இதுவும் எம்ஆர்பி 58 தான். டிமார்ட் பிரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல, பில் பார்த்தா தான் தெரியும். சோ இது வந்து 3 செட் வாங்கியிருந்தேன். ஒண்ணுத்துல வந்து 10 பென்சில் இருக்கும். இது வந்து அப்சாரா, இது வந்து டாம்ஸ். ஏன் 2 வாங்கினேன் அப்படின்னா இவங்க வந்து ஸ்கூலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கலரா எடுத்துட்டு போயிட்டு இது பண்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது கொடுத்தது. அதனால கொடுப்பாங்க. சோ அதனால 3 செட் பென்சில் வாங்கிட்டேன். இது வந்து கலர் பென். ஒன்னு எனக்கு இன்னொன்னு சிட்டிக்கு. இது வந்து பென்டோனிக் அப்படின்னு சொல்லிட்டு 12 ஜெல் பென்ஸ்னு இருக்கு வந்து. இது வந்து 125 பிரைஸ். கலரா அவருக்கு என்னன்னா நான் என்னென்னமோ எடுக்கிறேன்.
எனக்கு என்ன ஒரே ஐட்டமா கொடுத்து விட்டுருக்க, நீ மட்டும் டிசைனா எடுக்கிற, எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாரு. கலர் பாக்குறதுனால கேக்கலாம். ஏதோ ஜெல் பென்னு அவங்களும் அவங்க சித்தியும் வந்து இது பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுவாளுங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா சண்டை போடுவாளுங்க. அதனால பிரச்சனையே வேணாம், அவளுக்கு ஒண்ணு இவளுக்கு ஒண்ணு. ஆனா அவளுக்கு தான் வாங்குவா, ஆனா இவ அவளுக்கு கிட்ட கொடுக்க மாட்டா. அவகிட்ட இருந்து திருப்பி புடுங்கிட்டு வந்து இவளே தான் எல்லாத்தையும் வச்சிருப்பா. இப்ப வந்து அட்டே கலர்ஸ் டாம்ஸ் பிராண்ட்ல கிரையான்ஸ் என்ன ரேட் இது? ரேட்டட் காணும். இது எல்லாமே 12 rupeesங்க. எங்க இருக்குமா? ஒரு இது வந்து 12 rupees. முன்னாடி சொன்ன ஆக்சுவலா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பென்சில் கிரையான்ஸ் இந்த ஸ்கெட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து கிடையாது. கிரையான்ஸ் இல்ல பென்சில், இது எல்லாமே ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் நீட்ஸ்க்கு அவங்க கிளாஸஸ்ல யூஸ் பண்றாங்கல்ல, அது வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. அது வந்து வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க, ஸ்கூல் ஆக்டிவிட்டி ஒர்க்குக்கு. நம்ம ஹோம் ஒர்க்ஸ் எதனா பண்றதுக்கோ இல்ல இவ எதனா விளையாடுறதுக்கு யூஸ் பண்றதுக்காகவோ தான் இந்த திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். போலச்சா டாயிங் பண்ணிக்க இல்ல ஸ்கூல்ல டாயிங் பண்ணும்போது அதுக்கு தான் வாங்கி இருக்குது. சோ ரெண்டு எதுக்கு வாங்கினேன்? இது ஒண்ணு சித்திக்கு, இது எனக்கு. எல்லாமே சித்திக்குன்னு சொல்லுவா, ஆனா சித்திக்கிட்ட கொடுக்க மாட்டேன். யாருக்கு? இது வந்து வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து என் சிஸ்டருக்கு. அப்படித்தான் எங்க அம்மாக்கு. அது எனக்கு, இது வந்து என் சிஸ்டருக்கு. ஆக்சுவலா என்னன்னா வீட்டுல ஆரோ அப்பப்ப தண்ணி பிடிச்சி வந்து இது பண்ணிட்டு இது பண்ண முடியல. சோ அதனால தண்ணி பிடிச்சனால வாட்டர் பாட்டில், அதனால வாட்டர் பாட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. அதனால எனக்கு 1 லிட்டர் பாட்டில் இது எனக்கு ஒண்ணு, என் தங்கச்சிக்கு ஒண்ணு. இது வந்து என் தங்கச்சிக்கு வாங்கின 185 rupees டிமார்ட் பிரைஸ். இது வந்து 165 டிமார்ட் பிரைஸ். சோ ரெண்டு வாங்கியிருந்தேன். இது வந்து இது பேர் பியூட்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் ஐட்டம். நிறைய டாய்ஸ் வாங்குவாங்க. பின்னாடி பிக்சர் இங்க பாருங்க ஏங்க, அக்கா போமரா இங்க பாத்தீங்களா? பின்னாடி பிக்சர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் டாய்ஸ் உள்ளார. சோ அவளுக்கு ஒரு டாய், இவனுக்கு வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு ஒரு செட். என்ன ரேட்மா இது? 295 தானேங்க போட்டிருக்கேன். 259 இது ஒண்ணு வாங்கணும். இது வந்து என்னோட ஸ்கூலோட பேக் இல்ல, ஸ்கூலுக்காக பேக் வாங்கினது. ஸ்கூலுக்காக வாங்கின பேக். அவ 3rd ஸ்டாண்டர்ட் போறா இல்லைங்களா, அவளுக்கு பேக் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினது. எல்லாமே பிங்க், எல்லாமே யூனிகார்ன் தீம். நான் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலயுமே நான் சொல்லியிருப்பேன், ஸ்கூலுக்கு எப்பவுமே நீங்க குழந்தைங்களுக்கு பேக் வாங்கும் போது இந்த ஏரியா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளவு புக்ஸ் லோட் பண்ண முடியும்ன்றது. அதே மாதிரி இந்த இதுவும் நீங்க வந்து இந்த கேப்பையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மாட்டும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த கழுத்துல வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேக் வாங்கினா கழுத்து ரொம்ப வலிச்சு, அதனால இந்த இது பார்த்து வாங்கணும். சோ அதை பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த தோல் வலி அந்த இதெல்லாம் கழுத்துல எல்லாம் வராது. அதெல்லாம் வராது. இவருக்கு வேணுமா பேக்? குட்டி குட்டானே நீ பேச, நீ சும்மா இருடி, நான் பாப்பேன். அப்ப ஏன்டா வாங்குற? அடுத்து ஜிப் ஓபன் பண்ணு. இரு இது ஜிப்ல இருக்கட்டும். இல்ல யூசுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் எப்படியோ அந்த மாதிரி தான். பிரைஸ் என்னன்னு சொல்லிடலாம், 599, நியர்லி 600 கொஞ்சம் அவ்வளவு டிமார்ட் பிரைஸ். இது என்னோட மேஷ் பாக்ஸ், ஸ்நாக்ஸுக்கு எதனா கொடுத்து விடுறது. ஆக்சுவலா இந்த இது வந்து சந்தியா போன தடவையே சொன்னா, இந்த மாதிரி வாங்கிட்டு வராதரி, இது வந்து உடஞ்சிருது, இந்த இது வந்து உடஞ்சு போகுதுன்னு சொன்னா. பட் டிமார்ட்ல இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு, வேற ஆப்ஷன் இல்ல. டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு வீடியோல செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல காமிச்சோல, ஒரு வாரத்துல ஒஞ்சிச்சு ஒரு வாரத்துல உடஞ்சிருச்சான். ஒரு வாரத்துல உடையில ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6-7 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உடஞ்சுது. இது என்னன்னா இந்த இது தனியா கழண்டு வந்துரும், அதை லாக் பண்ண முடியாது. நான் வீட்டுக்கே சில டிஃபன் பாக்ஸ் வாங்கலான் இருந்தேன், ஆனா வந்து அங்க இந்த எல்லாமே இந்த மாதிரி ஐட்டமா இருந்ததுனால நான் வாங்கல. இது வந்து என்னோட சிப்பர்ஸ் பட்டர்ஃப்ளை ஸ்லிப்பர். பட்டர்ஃப்ளை ரேட் என்ன போட்டுருக்குமா? ரேட் 155 தான் வாங்கலாம், அஃபோர்டபிள் தான். 155. வந்து இந்த மாதிரி கேட்டாரு, எதுக்குன்னு தெரியல, அவருதான் இந்த மாதிரி வாங்கி முன்னாடி வாங்கணும் பிஞ்சிச்சு. ஏன் இந்த மாதிரி வாங்க சொன்னீங்க? காலுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சொல்லிட்டு. பெருசா இருக்குது இல்ல போட்டு மாட்டா, கரெக்ட்டா இருக்கு. ஒரு கரெக்ட்டா இருக்கு. இது வந்து ஏப்பிள் டாம் அண்ட் ஜெரி நினைக்கிறேன்.
டாம் அண்ட் ஜெரி Mickey Mouse. மிக்கி மவுஸ் எதுக்கு இந்த லேபிள் என்ன என்ன வேற நோட்டுக்கு படி நோட்டுக்கு இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போனா தேவையில்லாம செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் இது அந்த மாதிரி ஐட்டம் தான் இது இது எவ்வளவு ஸ்கூல் ஏப்பிள் 25 rupees இது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எரேசர் ஷார்ப்னர் எரேசர் ஷார்ப்னர் 5 இருக்கும் ஒரு பாக்கெட்ல 5 எரேசர் 5 ஷார்ப்னர் இருக்கும் நாங்க ஏன் 5 வாங்கியிருக்கோம்னா பாப்பாக்கு லாஸ்ட் டைம் வாங்கினதே எரேசர்ஸ் இருக்கு ஸோ ஷார்ப்னரும் இருக்கு அதனால வந்து இது அப்பயே இருக்கே அப்புறம் எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னா எப்பவுமே வாங்குவோம் அதுக்காக மட்டும் கிடையாது பாப்பா வந்து என்ன பண்ணுவானா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்பா ஸோ அதனால அப்ப அந்த டைம்ல இல்லாம போச்சுன்னா மறுபடியும் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக எப்பவுமே சேஃபருக்கு வாங்கி வைப்பேன் இன்கேஸ் இது வந்து இருக்கு ஸ்டாக்ல வருதுன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு இப்போ லாஸ்ட் இயர் எப்படி இந்த இயர் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிக்காக அதனால ஸ்டாக்கும் வச்சுக்கலாம் ஸோ ஒன்றும் இதுவாகாது அப்படின்றதுனால வாங்கினேன் இதோட ரேட் வந்து இதோட ரேட் 25 rupees இது வந்து 15 rupees பரவாயில்ல வாங்கலாம் இல்லைங்க 5 எரேசர் 15 rupees இது 5 ஷார்ப்னர் வந்து 25 rupees முன்னாடி அஃபோர்டபுள்ல முன்னாடி வந்து எரேசர் ஷார்ப்னரோட காணு சொல்லிட்டு வாங்காம வருவோம் பில்கோனுக்கு போகும்போது எரேசர் ஷார்ப்னர் ஒரு பாஸ் இருந்துச்சு அதை நான் பார்த்த குழு ஓடி எடுத்தேன்னா அத்த அம்மா எங்க எடுத்துனா இங்க இருந்துச்சு சொன்னேன் சரி எடுத்துக்கினா சொட்டு வந்து எடுத்துச்சு இது வந்து எரேசர் வீட் அது நோட்டுது என்னது இது வந்து அப்படியா அந்த ஆனா எரேசர் தான் ஆனா இதுல 2 எரேசர் இருக்கு இது கூட 2 தான் இது உள்ளே ஒண்ணு இருக்கு இதோ ஒன்னு பேக்கப் ஒன்னு கொடுத்திருக்காங்க இது வந்து நோட் இது வந்து மேல ஏதோ ஒரு பிரஷ் கொடுத்திருக்காங்க தெரியுதா ஆமா அது என்ன தெரியுமா இப்படி அடிச்சுட்டு ஊடுறோம்ல இன்னொரு கை வச்சுட்டாருல அது வானா இது கொடுத்தாங்க அதுக்காக பாருங்க நமக்கு தெரியல அவங்களுக்கு தெரியுது சோ 29 rupees இது சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இது கூட பிங்க் அது கூட பிங்க் இது வந்து எப்படி என் பாப்பா வந்து போனா வந்து சில அதெல்லாம் வாங்கிட்டு வருவாளோ அந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு இது ஒரு ஹாபிட் போன போன தடவை போகும்போது ஒரு 5 வாங்கிட்டு வந்தாரு அவ்வளோ சாவி என்ன இருக்கு எங்க வீட்டுலன்னு எனக்கு தெரியல போன தடவை போனப்போ ஒரு 5 பீஸ் வாங்கிட்டு வந்தாரு இந்த தடவை ஒரு 4 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்படி மாத்திட்டு கையில கொண்டு அது என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல இவருக்கும் இதே பொழப்புதான் என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருக்காருல அவருக்கும் இதே பொழப்புதான் கீச்சைன் தெரிவாங்க எதுக்குன்னே தெரியல இது 4 வாங்கிட்டு இருந்தாங்க இது ஒன்னுத்தோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்னுத்தோட பிரைஸ் வந்து 49 rupees ஆனா வெயிட்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சிசர் இதோட பிரைஸ் வந்து 49 rupees எங்க அப்பா காக்க எதுக்கு அவங்க அப்பாக்காகனா வீடு ஃபுல்லா சிசர் கிச்சன்ல இருந்து ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாத்துக்குமே சிசர் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிசரை கூட விட மாட்டான் சிசரை வச்சு என்னதான் பண்ணுவானே தெரியல இருக்கிற எல்லா சிசரையும் தூக்கி போட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவா கடைசியில அவங்க அப்பா டென்ஷன் ஆகி எனக்கு ஒரு சிசர் தனியா எனக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இது ஒரு சிசர் வாங்கினாரு இதையும் அவங்க அப்பா எடுத்துப்பாங்களா இவே எடுத்துப்பாளான்னு தெரியல மறுபடியும் என்ன பஞ்சாயத்து வரும்னு தெரியல பார்ப்போம் ஸோ இது அவ்வளவுதான் ஸ்கூல் நீட்ஸ் ஸோ இந்த தடவை ஸ்கூலுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கொஞ்சம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்பலாம் வாங்க தேவையில்ல எது என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத லிமிட்டா ஃபோக்கஸ் பண்ணி அதை வரைக்கும் மட்டுமே நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதுல வந்து பாப்பாக்கு ஆல்ரெடி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எடுத்தாச்சு நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஸ்கூல் ஷூ அண்ட் சாக்ஸ் அதுக்கப்புறம் ரிப்பன் வாங்கல ரிப்பன் அவங்க சித்தப்பாவே இந்த வாட்டி ஆமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சிபிஎஸ்சில படிக்கிறாங்க ஸோ சிபிஎஸ்சி அப்படின்னா என்ன மாதிரி டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன்ஸ்க்கு முன்னாடியே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது ஒரு 15 days to 1 month ஸ்கூல் வந்து ரன் ஆகும் அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் வரும் அதுக்கப்புறம் ஜூன்ல இருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க டேர்ம் 1 ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட கிளாஸஸோட அப்ரோச் வந்து அதனால இவங்க ஸ்டார்டிங் இது பண்ணோடனே இவங்க சித்தப்பா என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தேவையான ரிப்பன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால ரிப்பன் அம்மா வாங்கிட்டு வந்தோம்
நாப்புக்குள்ள சொத்து சித்தப்பாவை ஏற்கனவே வாங்கிட்டான். அவரே வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில பார்த்தா அவரே வாங்கிட்டு வந்துட்டாரு. சோ இன்னும் இவங்களுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சாக்ஸ், ஷூ, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை, அது மட்டும் தான் வாங்கணும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட ஸ்கூல் ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. இதை காட்டினதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம ஸ்கூல் நீட்ஸ்க்கு வாங்க வேண்டியது இருக்கும். வேற என்ன இது என்னது ஆக்சுவலா அவளுக்கு என்னன்னா, இந்த வீடியோ வந்து அவளோட வீடியோ, நான் என்ன வந்து அவ பேச வைக்கவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல அவ பேசணும், அவ மட்டும் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அதனால எதுவுமே இல்லைனாலும் விட்ரா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அடங்க, சேட்டை சேட்டை சேட்டை, ரொம்ப சேட்டை பிடிச்ச பொண்ணு அவங்க அப்பா மாதிரியே. ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஸ்கூலுக்கு கம்பல்சரி மஸ்ட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் வாங்கணும் ஸோ அப்படின்றத உங்களுக்கு காட்டலாம். சில பேர் வந்து ப்ரீ பிளான்டா எங்களை மாதிரி பிளான் பண்ணிட்டு போவாங்க, சில பேர் அங்க போய் பாத்துக்கலான் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது குழந்தைங்களுக்கு மஸ்ட் எல்லாம் எது அப்படின்றதுக்காக தான். வருஷம் நீங்க ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்குறீங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் நம்ம 3 months ஒன்ஸே மாத்தணும். இது வாங்க முத்தும் பாரு. ஷூ, சாக்ஸ், லஞ்ச் பேக். லஞ்ச் பேக் வாங்கல, லஞ்ச் பேக் வாங்கணும். ஸோ வாட்டர் பாட்டில்லாம் எவ்ரி 3 months ஒன்ஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோங்க. வருஷம் வாங்குறதெல்லாம் கிடையாது, ஏன்னா அது கம்பல்சரி 3 months ஒன்ஸ் வந்து மாற்றிடணும். சில ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படிதான் மாற்றி ஆகணும். லஞ்ச் பாக்ஸ் நான் வாங்குறதுக்கு ரீசன் என்ன, அடுத்தடுத்து வீட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் யூஸ் ஆகும். ப்ளஸ் பாப்பா ஒவ்வொரு கிரேட் போகும்போது சில திங்ஸ் அவங்களுக்கு வந்து படிக்கிறாங்க, அடுத்த கிரேட் அவங்க மூவ் ஆகுறாங்க, டெவலப் ஆகுறாங்க. சில விஷயங்களை நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்ல ஒரு எனர்ஜி வந்து பீக்ல வரும். அது அந்த த்ரூ அவுட் இயருக்கு வந்து அவங்க கூட டிராவல் பண்ணும். ஸோ சில திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, என்கரேஜ் பண்ணோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கும் வந்து இதை பார்க்கும்போது பேசிக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோல காமிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப திங்ஸ்லாம் ரொம்ப பட்ஜெட்லாம் இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கம்மியான காசுல எதெல்லாம் வந்து குவாலிட்டியா வாங்க முடியும் அப்படின்றத பார்த்து தான் நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. தென் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.